Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா குக்கர்ல ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல முட்டை பிரியாணி எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் பண்ணியிருக்கிற முட்டை பிரியாணி பாத்தீங்கன்னா பாசுமதி அரிசி வச்சு தான் செஞ்சிருக்கேன். நீங்க வந்து சீரக சம்பா அதே மாதிரி பச்சரிசி புழுங்கல் அரிசிலலாம் செய்றீங்க அப்படினா அதை எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும், எவ்வளவு தண்ணி ஊத்தணும் அப்படிங்கறத டீடைலா வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். விருப்பப்பட்ட செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த முட்டை பிரியாணி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அரிசியை ஊற வச்சுக்க போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசி மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை வந்து ஒரு 2 தடவை நல்லா களைஞ்சி தண்ணியை ஊற்றிட்டு இப்போ வந்து இந்த அரிசியை குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இன்றைக்கி பிரியாணிக்கு வந்து நான் 6 முட்டை சேர்த்துருக்கிறேன். ஏற்கனவே முட்டையை வந்து நல்லா வேக வச்சுட்டு தோலை உரித்து கத்தியில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. இப்படி கீறி விடுறப்ப உங்களுக்கு மசாலா நல்லா உள்ளே போய் முட்டை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். முட்டை ரோஸ்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாக போகிறதுக்கு முன்னாடியே அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் நிறத்துக்காக சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு செட்டிநாடு மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டை ரோஸ்ட்டுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தீயை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சு இதை கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே வேக வச்சு கீறி வச்சுருக்கிற முட்டையும் இதில் சேர்த்துட்டு தீயை மிதமாகவே வச்சு ரோஸ்ட் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த மசாலா வந்து கருகி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ இதை வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பிரியாணி வந்து நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய பீஸ் அளவுக்கு கல்பாசி, 2 பட்டை, 2 பச்சை ஏலக்காய், 4 கிராம்பு, இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தீயை மிதமாக வச்சு நல்லா இதை பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சாதான் அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நீளமாக நறுக்கினதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 கப் அளவுக்கு இருக்கும். அதை இதில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக வந்து மல்லி இலையும் கொஞ்சமாக வந்து புதினா இலைகளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு வெங்காயம் நல்லா வெந்து வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த மிளகாய்த்தூள் போட்டு இதிலேயே வதக்கிறப்ப உங்களுக்கு பிரியாணி நிறம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயமும் மிளகாய்த்தூளும் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். ஏற்கனவே மிளகாத்தூளும் சேர்த்துருக்குறோம். அதனால் பச்சை மிளகாய் நான் 6 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்குறேன். நீங்கள் மிளகாய் காரத்துக்கும் உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு கூடவே நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்பையும் தீயை மிதமாகவே வச்சு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் புதினா இலைகளையும் மல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். இதோட அளவு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு இருக்கும் இல்லையா, அதில் வந்து 1/4 கப் அளவுக்கு புதினா இலைகளும் 1/4 கப் அளவுக்கு மல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கினது. இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி இந்த அளவுக்கு சுருளை வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் உள்ள தக்காளி 2 தக்காளி இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா 1 கப் அளவுக்கு இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டையும் சேர்த்து போட்டு வதக்கிறப்ப உங்களுக்கு தக்காளி நல்லா குழைய சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து தயிர் வந்து நல்லா கெட்டியான தயிராக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தயிர் அலர்ஜி அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பழச்சாறு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறோட அரிசி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம். அதனால் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். கரெக்டாக சொல்லணுன்னா 1 கப் அரிசிக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கணும். கட்டாயம் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஊறி இருக்கணும். அப்போ தான் நம்ம சொல்லியிருக்கிற தண்ணியோட அளவு சரியாக இருக்கும்.
இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு உப்பு வந்து இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். உப்பு பிகினர்ஸ்க்கு எப்படி செக் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இந்த தண்ணியை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து உப்பு அளவு வந்து உங்களுக்கு 1 கல் கூட இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உப்பு சரியாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அரிசியிலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை மெதுவாக கிளறி கொடுக்கலாம். ஏன்னா அரிசி ஊறினதுக்கு அதுக்கும் நம்ம சட்டுன்னு வந்து உடஞ்சி வந்துடும். இப்போ இந்த பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் செட்டிநாடு மசாலா பொடின்னு ரெசிபி போட்டிருக்கிறேன். அந்த பொடி வந்து உங்கள் மசாலா வாசத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இந்த ரெசிபியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மசாலாவை இப்போ தான் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்திங்கன்னா கசந்த தன்மை வந்துடும். இப்போ இதை மெதுவாக கலந்து விட்டுறலாம். இப்போ தீயை வந்து ஃபுல்லாக மிதமாக்கிடுங்க அரிசியை போட்டதுக்கப்புறமா. இப்போ அரிசியும் தண்ணியும் இந்தளவுக்கு சுண்டி அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் கிளறி விடக்கூடாது. இப்போ அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு குக்கரை வந்து மூடி போட்டு ப்ரெஷர் வச்சுட்டு 5 நிமிஷம் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு விசில் வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா பார்த்தீங்கன்னா பிரியாணியில் அரிசி நல்லா வெந்து சூப்பராக வாசமாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஓரம் போல் எடுத்து காட்டுறேன். சாதமும் நல்லா சேமியா மாதிரி சூப்பராக இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இதே மாதிரி அளவுகளோட இந்த பிரியாணியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.